தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 99,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 3000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 221 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. SIR பணிகள் நிறைவடைந்த நிலையில் வெளியிடப்படுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு வரும் 22ஆம் தேதி தமிழக அரசு பேச்சுவார்த்தை. காலவரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. சென்னையில் நள்ளிரவிலும் தொடர்ந்த செவிலியர்கள் போராட்டம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதா மீது நள்ளிரவு வரை விவாதம். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். I shall now put the amendment moved by Sri Muhammad Nidwal Haq for reference of the bill to a select committee of the Rajya Sabha to vote. The question is that the bill to establish a rural development framework aligned with the national vision of Viksit Bharat. புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நள்ளிரவில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தீய சக்திகளிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாந்துவிடக் கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K. பழனிசாமி பேச்சு. அரசியலில் சிலர் பரம்பரையாக பதவியை அனுபவித்து வருவதாகவும் சாடல். தாங்களே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்கு வங்கியாக ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வரும் ஓநாய் கூட்டத்தினரிடம் சிறுபான்மையர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றேன். தீய சக்தியிடம் நாம் ஏமாந்து போய்விட்டால் பின்னர் விடியல் என்பதே இருக்காது. கிறிஸ்தவம் திராவிட கொள்கைகளுக்கு இடையே வித்தியாசம் கிடையாது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மத்திய பாஜக அரசின் பிரித்தாளும் கொள்கை எப்போதும் வெற்றி பெறாது எனவும் கருத்து. மதம், மொழி, சாதியின் பேரால வெறுப்புறத வேணும்னே பரப்புறாங்க. நான் இங்க மதுரையிலிருந்து உங்க முன்னிலையில நான் உறுதியா சொல்றேன், அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய பிரித்தாளரை சொல்லி எந்த நாளையும் வெற்றி பெறாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியில் திமுகவை தீய சக்தி என கடுமையாக சாடிய விஜய். 2026 தேர்தலில் திமுக என்ற தீய சக்திக்கும் தாவேகா என்ற தூய சக்திக்கும் இடையேதான் போட்டி என்றும் ஈரோடு பரப்புரையில் பேச்சு. நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. களத்திலேயே இல்லாதவர்களை எதிர்க்கும் ஐடியா இல்லை. திமுகவும் பாஜகவும் மட்டுமே தாவைக்காவுக்கு எதிரி என மீண்டும் திட்டவட்டம்.
2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு அது போதும்யா. ஈரோட்டில் நடந்த மக்கள் சந்திப்பு இதுவரை இல்லாத மிகுந்த மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியையும் தந்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ததாக காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து தவிக தலைவர் விஜய் பதிவு. பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பது உண்டா என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. திமுக ஒரு தீய சக்தி என விஜய் கூறியது குறித்த கேள்விக்கு பதில். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி சார்? அதை பத்தி என்னைக்கு நீங்க அதை கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேச விடுங்க. எம்ஜிஆர் முகமூடி போட்டு வந்தால்தான் மக்கள் மத்தியில் வாக்கு கிடைக்கும் என பேசுபவர்கள் தனித்தன்மையை இழந்துவிட்டனர். தவிக தலைவர் விஜயை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தலைவர் அனைத்து தமிழக மக்களோட எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டு வந்தாரு. அந்த முகமுடியை போட்டு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அப்ப அவரு தனித்தன்மையே போயிடுச்சு. திமுகவின் பி டீம் விஜய் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். விஜய் மாஸ் மட்டும் காட்டுவதால் என்ன பயன் என்றும் கேள்வி. பொதுமக்களுடைய மாசுனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மாஸ் மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப திமுகவுடைய பி டீமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பி டீமான்னு மக்கள் தான் முடிவு செய்யணும். திடீரென களத்திற்கு வந்து திடீரென காணாமல் போகும் விஜய் தான் களத்தில் இல்லை. பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். விஜய்க்கு அடுக்குமொழியில் பேச யாரோ கற்றுத் தந்துள்ளனர். திமுக தீய சக்தி என்ற விஜயின் பேச்சு குறித்த கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரும் கற்று தந்துருக்காங்க. தூய சக்தி தீய சக்தின்னு மக்கள் முடிவு செய்வார்கள். அரசியல் கட்சிகளின் சாலை வளத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் 1439 குவாரிகள் சட்டவிரோதமாக செயல்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. பல்லாயிரம் கோடி கனிம வள கொள்கைக்கு அரசு துணை போவதாகவும் விமர்சனம். நாமக்கல் கோழி பண்ணைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. தீவனங்கள் முட்டைகளில் நைட்ரோபியூரான் வேதிப்பொருள் உள்ளதா என கண்டறிய மாதிரிகள் சேகரிப்பு. கிருஷ்ணகிரியில் வீடியோ எடுத்த இளைஞர்களை ஆவேசமாக துரத்திய யானை. வனவிலங்குகளை சீண்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை. வார்கன்ல சுடாதரா வாடா வாடா இப்படி வாடா வாடா வாடா. ஏய் குன்னூர் உதகை இடையே சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 26ஆம் தேதி மலை ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை. பிரசித்தி பெற்ற கோயில்களில் வடமாலையில் காட்சியளிக்கும் அனுமனை வழிபடும் மக்கள். அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் புனித நீராடிய பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த வழிபாடு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனி நிலவும் எனவும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதி. குளிரின் தாக்கமும் அதிகரிப்பு. பனிமூட்டம் காரணமாக சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் 10 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை தாமதமாக இயக்கம். ஓடுதளம் சரியாக தெரியாத காரணத்தால் விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம். உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகரிப்பால் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.5 டிகிரி செல்சியஸாக பதிவு. சாலையோரங்களில் தீமூட்டி குளிர்காயும் பொதுமக்கள். கொடைக்கானலில் உறைபனியால் குளிரின் தாக்கம் அதிகரிப்பு. பனியின் தாக்கத்தால் உறைந்த புல்வெளிகள். காற்று மாசை கட்டுப்படுத்த தலைநகர் டெல்லியில் அமலுக்கு வந்த புதிய விதிகள். பிற மாநிலங்களிலிருந்து பழைய கார்கள் நுழைய தடை. சான்று பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை. பிரதமர் மோடிக்கு உயரிய விருது வழங்கி கௌரவித்த ஓமன். இருநாட்டு உறவை வலுப்படுத்துவதற்காக பிரதமர் மோடிக்கு விருது. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்தில் தொடரும் கனமழையால் வடியாத வெள்ளம். குடியிருப்புகள், சாலைகளை சூழ்ந்துள்ள தண்ணீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தேசிய தினத்தை கோலாகலமாக கொண்டாடிய கத்தார். அணிவகுப்பு, விமான சாகசங்கள் என களைகட்டிய விழா. அகமதாபாத்தில் இன்று நடக்கிறது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் கடைசி T20 போட்டி. தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.